உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பற்றி அவதூறாக பேசியுள்ளார். அவரை முட்டாள் முட்டாள் என்று ஒருமுறை அல்ல இருமுறை பதிவு செய்துள்ளார். அந்த மொத்த பேச்சும் அவர் உரையை கண்டிக்கத்தக்கது, அருவருக்கத்தக்கது, கலவரமூட்டும் விதமாக இருக்கிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று ஒரு புகார் கொடுத்திருக்கிறேன். இந்த புகாரின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியுள்ளார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முட்டாள் என தரக்குறைவாக பேசிய திமுக எம்பி ஆர் ராசா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜ் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆர் ராசா அவர்கள் எங்களுடைய இந்தியாவுடைய பெருமைமிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பற்றி அவதூறாக பேசியுள்ளார். அவரை முட்டாள் முட்டாள் என்று ஒருமுறை அல்ல இருமுறை பதிவு செய்துள்ளார். அந்த மொத்த பேச்சும் அவர் உரையை கண்டிக்கத்தக்கது, அருவருக்கத்தக்கது, கலவரமூட்டும் விதமாக இருக்கிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று ஒரு புகார் கொடுத்திருக்கிறேன். இந்த புகாரின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியுள்ளார்கள். அந்த 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 உரையின் போதே அவர் அமித்ஷாவை பற்றி மிக தரக்குறைவாக பேசியுள்ளார். அதாவது அமித்ஷா என்பவர் ஏதோ சாதாரண ஒரு மனிதரை போலவும், அவர் வீட்டு வேலை செய்கின்ற நபரை போலவும் மிக சாதாரணமாக அவரை முட்டாள் என்று சொல்லியிருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள அனைத்து அவரை பின்பற்றி அவர் இந்த நாட்டிற்காக பாடுபட்டதை ஏற்றுக்கொண்டு அவரை ஃபாலோ செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், கடந்த 22ஆம் தேதி மதுரையிலே நடந்த முருக பக்தர் மாநாட்டு கூட்டம் மிக சிறந்த ஒரு வெற்றியை தந்திருக்கிறது. இந்துக்கள் அனைவரும், முருக பக்தர்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை தடுப்பது எப்படி என்பதை யோசித்து கூட்டு சதி செய்து இன்றைக்கு இந்த அவதூறை பரப்பினால் அந்த முருக பக்தர் மாநாட்டினுடைய சிறப்பு மறைந்துவிடும், மங்கிவிடும் என்று நினைக்கின்றார். அதற்காக ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாக இந்த பேச்சை அவர் பேசியிருக்கிறார். அது ஏற்புடையதல்ல. அது இந்திய தண்டனை சட்டம் புதிதாக அறிமுகப்படுத்த பாரதிய நியாய சங்கீதா சட்டப்படி தவறு என்று சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அவரை விசாரணை செய்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.